Hello everyone, welcome to post market analysis. So Nifty last day என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரைடேவே வந்து நமக்கு M15 சப்ளை வந்து டேப் அடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு 5 மினிட்ஸ் ஸ்டாக் வந்து மண்டே வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கான பிளாக் வந்து மேலே தான் இருக்கு. பிளாக்கு போல ஃபிபனாசி படி 786 லெவல் வந்து டேப் அடிச்சு மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் லோ டார்கெட் வந்து பர்ஃபெக்டாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்து இந்த டிமாண்ட் வந்து வந்துருந்தோம். ஸோ இது வந்து வேலை இடம் அப்படின்னா வேலை இடம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் கேங்கில் ஸ்வீப் எடுத்திருக்கு, பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பை அடிக்கும். அந்த ஜோனுக்கு கீழே இன்னைக்கு என்ன பண்ணிச்சோம் அப்படின்னா ஜோனை ஸ்வீப் அடித்தோம். ஸ்வீப் அடிக்கிறோம் அப்படின்னா இப்போ ப்ராபப்ளி நம்ம பை சைடுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எஸ்எல் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம பர்ஃபார்மரை வச்சு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் வந்து நமக்கு கிடையாது. இப்போ நீங்கள் அக்ரெசிவாக ட்ரேட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் வந்து கொடுத்துருக்கீங்க கன்ஃபார்மாக. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் தான். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் லோ ஸ்வீப் அடிச்சு ஹை வந்து உடச்சிருக்கு. ஸோ அப்போ அங்கே வரோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நார்மலி ஸ்டாக் கொடுத்தோம். ஓகேங்களா, ஸ்டாக் வந்து 1 மினிட்ல ஸ்டாக் கொடுத்து அப்படின்னா அதுக்கு கிரியேட் ஆகிற டிமாண்டில் பை அடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, நமக்கு ஸ்டாக் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம லோ டென்ஷன் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 மினிட்ல இந்த இடத்துல நமக்கு லோவர் ஸ்வீப் அடிச்சாலுமே இதுல என்ன பண்ணிருக்கு, நமக்கு ஒரு ஹெட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம். அப்போ ப்ராப்பரான ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணியிருக்க கூடாது. ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்த மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கீழே வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஜோன் ஃபெயிலியர் ஆகும், அடுத்த ஜோனுக்கு தான் வரணும். அதை முடிஞ்சு இந்த ஜோனும் ஃபெயிலியர் ஆகுது போதுன்றத பிஓஎஸ் கொடுத்துருக்கு. கண்டினியூவாக வந்து லோ வந்து உடஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கான வாட்டர் பாக்லாம் இதுதான். இதுக்கு இன்யூஸ் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம செல் அடிக்க போகிறோம். என்ன டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக 10 மணி 15 நிமிஷத்துக்கு. ஓகேங்களா, ஸோ 10 மணி 14 நிமிஷத்துக்கு நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து கிடைக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, மார்க்கெட் நின்றுட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,530 அந்த ரேஞ்ச் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்போ 24,550 புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். நம்ம கான்ஃபிடென்ட்டாக செல் அடிக்கலாம். இந்த ஜோன் வந்து ஃபெயிலியர் தான் ஆக போகுது. ஸோ இல்லைப்பா ஜோன் வந்து வேலிட் ஆகும் அப்படின்னா வந்ததை என்ன பண்ணிக்கலாம், ஸோ நமக்கு கீழே வரவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு பிளாக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பை அடிக்கலாம். இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அப்போ ப்ராபப்ளி ஃபெயில் தான் ஆக போகுது. ஓகேங்களா, 10-14க்கு 24,000 10-14க்கு 24,550 புட் வந்து எடுக்கிறோம். ஸோ அவனுக்கான பிரேக் ஈவன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவனுக்கான பிரேக் ஈவன் 550க்கு பிரேக் ஈவன் அப்படின்னா 125.1. அப்போ கால் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணால் பை, புட் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணால் கன்ஃபார்ம் சேல். ஓகேங்களா, ஸோ 550 எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சஸ்டைன் வீக் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உடச்சி எக்ஸாக்டாக அந்த 10 மணி 10 நிமிஷத்துக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுக்குது 550 புட்டு. அப்போ கன்ஃபார்ம் 550 விட மார்க்கெட் பிலோவில் தான் போக போகுது கன்ஃபார்ம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற டிமாண்டும் உடைய போகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி 600 எடுப்போம். ஸோ 600 படி பார்த்தீங்க அப்படின்னாலும் 600 ப்ராப்பராக பிரேக் இவனுக்கு மேலேயும் பர்ஃபார்மருக்கு மேலேயும் வந்து உட்காந்துக்குது. அப்போ இங்கேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போகணும், இங்கே தாங்க போகணும். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இங்கே தான் போகணும். ஸோ விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நமக்கு ஒரு நல்ல பீக்கு கிரியேட் பண்ணுது அந்த செல்லிங்கில். ஸோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 266.90. ஸோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகலை அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக செல் ஆனாலும் தெளிவாக புரிஞ்சுங்க, மார்க்கெட் ஃபர்தராக செல் ஆகினாலும் ப்ரீமியம் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணல அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கான ட்ரேடு கிடைச்சிருக்கா ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இந்த லைன் எல்லாம் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இது செல்லர்ஸோட அவங்களோட லாஸ் மேக்கிங் பாயிண்ட், ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட் தான். அப்போ இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே போக விட மாட்டாங்க.
இப்போ மார்க்கெட்டை கன்சாலிடேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த லைனுக்கு மேலே போகாது, ஸ்பாட் மட்டும் இறங்கிட்டு வரும். ஸோ அந்த சினாரியா தான் இது. ஓகேங்களா? அப்படின்னும் போது அடுத்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம பார்த்துன்னு வரோம். ஓகேங்களா? ஸோ 500 கீழே வந்துச்சுங்க. 500 என்ன பண்ணிருக்கு, 500 கன்சாலிடேஷன் தான் பண்ணியிருக்கு. ஸோ 500 வந்து மார்க்கெட் சைடு வேஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க 500 கீழே வரும்போது. ஸோ 450 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக தெரியும். 450 அந்த செல்லிங்ல என்ன டார்கெட் வச்சாலும் அந்த டார்கெட்டை தாண்டவே இல்லை. மார்க்கெட் மட்டும்தான் 450 விட்டு கீழே போயிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் 450 விட்டு மார்க்கெட் மட்டும்தான் கீழே போயிருக்கும். பட் 450யோட ப்ரீமியம் அவனோட பிஇபியை தாண்டி இருக்க மாட்டான். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன லோ கிரியேட் சரி ஹை வந்து கிரியேட் பண்ணிச்சோம் 10:40க்கு என்ன ஹை கிரியேட் பண்ணாலும் 24,450 புட் ஆப்ஷன் என்ன ஹை கிரியேட் பண்ணாலும் அந்த ஹை எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் உடைக்கவே இல்லை. ஆனால் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போயிருக்கு. பட் ப்ரீமியம் ஏறாது. ஸோ அதனால தான் வந்து பிரேக் இவனுக்கு என்ன சஸ்டெயின் பண்ணாதான் நம்ம பை அடிக்கணும். ஸோ இவன் வீக்காக இருப்பான், ஓகே, பட் இவன் ஸ்ட்ராங் ஆகணும்ல. இவன் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னா இவன் வீக் ஆனாலும் இவனையும் வீக் ஆகிட்டு கரைச்சி முடிச்சுவாங்க. அப்படிதான் முடிஞ்சு. ஓகேங்களா? அப்போ பர்ஃபெக்டான ட்ரேட் அப்படின்னா இந்த இடத்த ட்ரேட் மேக்ஸிமம் அடுத்த ஜோன் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதுக்கடுத்து எங்க ஜோன் இருக்குன்னா அங்கே தான் இருக்கு. வேற எங்கேயும் ஜோன் வந்து கிடையாது எஸ்என்சி பேஸ்ல. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து நான் இந்த ஜோன் வந்து ஃபீல் ஆகும் போது நமக்கு தெரியுது, எப்படி தெரியுது, எஸ்என்சி பேசஸ்லையும் ப்ளஸ் ப்ரீமியட்லேயும் வந்து இந்த ஜோன் ஃபெயில் ஆகும் போதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஃபில் அடிச்சவங்களுக்கு மேக்ஸிமம் டார்கெட் இருக்குது. பட் நம்ம இங்கேயே வந்து புக் பண்ணியிருக்கோம், ஏன்னா அங்கே ப்ரீமியம் அதுக்கப்புறம் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த ஹை வந்து அதை விட்டு அதை லோ கிரியேட் பண்ணாலும் மார்க்கெட். ஸோ ப்ரீமியத்தில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னும் போது நம்மளோட லெவலில் நம்ம டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே போகிறதும் பெஸ்ட். இந்த இடத்துல என்ட்ரி எஸ்என்சி பேஸில் இது ஸ்டாப் லாஸு. ஸோ இந்த ஜோனு மேக்ஸிமம் டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம இங்கேயே வந்து எக்ஸிட் அடிச்சிருக்கோம், ஒன்லி எக்ஸிட் அடிக்கணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே எடுத்த ட்ரேடு நீங்கள் 600 புட் ஆப்ஷன் வச்சு எடுக்கிறீங்கன்னா இங்கே எடுத்த ட்ரேடு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சிச்சு, அதுக்கடுத்து டார்கெட்டும் அடிச்சிச்சு. ஸோ இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் ப்ரீமியத்தில் இன்னும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல அப்போ கிரியேட் பண்ண ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைனே பண்ணலை. ஸ்பாட் மட்டும் தான் இறங்கும், ப்ரீமியம் வந்து வராது. சிம்பிள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.